ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 51. தொகுதி 10. அட்டாந்த யோக பேரு. 8 வகை யோகம் செய்வதனால் கிடைக்கப் பெறும் பிரதிபலங்கள். பகுதி 3. ஆதனம். யோகாசனம் செய்வதால் கிடைக்கும் பலன். பாடல் 614. வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய். திருந்த அமராபதி செல்வன் இவனென. தரும் தன்முழவம் குழலும் இயம்ப. இருந்தின்பம் எய்துவர் ஈசன் அருளே. விளக்கம். உடம்புவலி பாராமல் புலன்களை அடக்கி மிக கடினமான யோகாசனம் செய்வதால் கிடைக்கும் பயன்கள் என்னவென்றால், தேவர்களின் தலைவனாய் அமராவதி நகருக்கு உரிய செல்வந்தன் இவனே என்று மற்றவர்கள் திருந்திய மனதோடு புகழும்படியும், காதுக்கு இனிய ஓசை தரும் மத்தளம், புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகள் மங்களமாக ஒலிக்க கேட்பதும், அடியவர்கள் அழியாத பேரின்ப நிலையில் வீற்றிருப்பதும் ஈசனது அருளாலே என்று திருமூலர் இப்பாடலில் கூறியுள்ளார். கடினமாக யோகாசனம் செய்வோருக்கு திருமூலர் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார். பொதுவாக இந்திர பதவி என்பது தவம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் ஒரு இடைக்கால பதவி ஆகும். ஆனால் சிவபூசையும் சிவயோகமும் செய்பவர்களுக்கு கிடைக்கும் இன்பமோ ஈசனின் அருளால் மட்டுமே கிட்டும். அது மிக உயரிய கௌரவத்தை அளிக்கும் பேரின்பம். மேலும் மங்கள இசைக்கருவிகளின் ஓசை அசரீரியாக கேட்கும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். வெறும் யோகாசனத்தினால் மட்டும் இந்த இன்பம் கிடைப்பதில்லை. அந்த யோகாசனத்தின் பயனாக கிடைக்கும் ஈசன் அருளே ஒருவரை பேரின்ப நிலையில் இருக்கச் செய்கிறது. அதற்கு மிக கடினமான யோகாசனம் பயின்றால் கிட்டும் என்று இப்பாடல் மூலம் தெரிவிக்கிறார். Explanation. In this verse, Tirumular explains the benefits of performing very difficult yoga postures, disregarding bodily pain and controlling the senses. The benefits are that others will praise him with refined minds, saying, "He is the king of the celestials, the wealthy lord of Amravati," and he will hear the auspicious sounds of musical instruments like drums and flutes, and the devotees will reside in a state of eternal bliss, all through the grace of the Lord. Tirumular conveys an important truth to those who practice difficult yoga postures. Generally, the position of Indra is a temporary position attained by those who perform penance. However, the bliss attained by those who perform Shiva worship and Shiva yoga comes only through the grace of the Lord. It is a supreme bliss that bestows the highest honor. He further clarifies that the sound of auspicious musical instruments will be heard as a divine voice. This bliss is not attained merely through yoga postures. It is the grace of the Lord, obtained as a result of those yoga postures, that makes one reside in a state of supreme bliss, and this is attained by practicing very difficult yoga postures, as conveyed through this verse. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா சீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.